கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மள நேசிக்கிறவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளுடைய மனசு பதைக்கும். என்ன செய்யலாம்னு யோசிக்கும். ஆனா நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கு நல்லா வேணும். இன்னும் பட்டா கூட திருந்த மாட்டாங்கன்னு நினைப்போம். இது பொதுவா எல்லார்கிட்டயும் காணப்படக்கூடிய குணமா இருக்குது. ஆனா இது சரியான குணமா இருக்குதான்னு நாம நம்ம கிட்ட கேட்டோம்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா நாம சரியான குணத்தை வளர்க்க பிரயாசப்பட மாட்டோம். நமக்கு எதிரா இருக்கிறவங்க, நமக்கு துரோகம் செஞ்சவங்க, தீமையா பேசினவங்கன்னு யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்காக மரத்தோட நிழல்ல காத்துக்கிட்டு இருந்தப்போ, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி ஒருத்தர் டீ கடையில இருந்து கையில ஒரு டீ கிளாஸோட சாலைய கடந்து வந்துட்டு இருந்தாரு. மரத்தடியில சுருண்டு படுத்துட்டு இருந்த அவருடைய மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை போல. திடீர்னு டயர் தேயக்கூடிய கிரீச் சத்தம். வேகமா வந்து சடன் பிரேக் போட்ட ஸ்கூட்டியில உட்கார்ந்திருந்த இளம் பெண் ரொம்ப நாகரிகமா இருந்தா. ஏதோ யோசனையில ஓட்டிட்டு வந்தவ ரொம்ப பக்கத்துல வந்ததும் தான் கிழவர கவனிச்சிருக்கணும். யோ, பார்த்து வரக்கூடாதா? அண்ணன் நடக்கிறியே ராஸ்கல் அப்படின்ட்டு கோபத்தோட சீறிட்டு அதே வேகத்துல ஸ்கூட்டிய சீறி கிளப்பிட்டு போனான். ஒரு அழகிய பெண் கிட்ட இருந்து அத்தனை மூர்க்கமான நாகரிகமே இல்லாத வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ந்து போய் பெரியவருடைய முகத்தை பார்த்தேன். தமேல தவறு இல்லாதப்பையும் அந்த பெண் அப்படி பேசினது அவரை நியாயமா கோபப்படுத்தி இருக்கணும். ஆனா அவருடைய முகத்துல கோபம் இல்ல, சின்ன சுளிப்பு கூட இல்ல. இதுக்குள்ள நண்பருடைய கார் வந்து நிக்க நான் யோசனையோட அதுல ஏறிக்கிட்டேன். மனசு ஆறவே இல்லை. நண்பர்கிட்ட நடந்ததை விவரமா சொன்னேன். இந்த கால பெண்கள் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கண்டபடி பேசுறாங்களே, கலாச்சார சீரழிவுன்னு இத சொல்லலாமான்னு என் ஆதங்கத்தை கொட்டினேன். என் மனசுல அந்த காட்சி திரும்ப திரும்ப வந்துச்சு. இருசக்கர வாகனத்துல வலது கால தரையில ஊன்றி நின்னா அவ கோபத்துல கொதிச்சா. மறுநாள் அதே சாலையோர மரத்தடி, செருப்பு தைக்கிற முதியவர் எனக்கு கொஞ்சம் தள்ளி நின்னு யாரையோ எதிர்பார்க்கறது போல தூரத்துல இருந்து வர்ற வாகனங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை நேற்று அவரை வசப்பாடிட்டு போன பெண்ண இன்னைக்கு தடுத்து நிறுத்தி மனசுல தைக்கிற மாதிரி புத்தி சொல்றது அவருடைய நோக்கமா இருக்குமோ? அதோ அந்த பெண்ணுடைய வாகனம். பெரியவர் கைய நீட்டி அந்த வாகனத்தை நிறுத்தினாரு. எனக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டுச்சு. நேற்று பெரியவரை அவமதிச்ச அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு சரியான டோஸ் கிடைக்க போகுது. அவ தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினா. முகத்துல பயம் தெரிஞ்சுது. முந்தின நாள் அவரை திட்டியதுக்கு இன்னைக்கு வம்பு வளர்க்க கிழவன் வண்டிய நிறுத்துறானோ அப்படின்னு நினைச்சவளா? என்ன ஐயான்னு கேட்டா அவ. கிழவர் அவளுடைய பக்கத்துல போய் தன்னுடைய கையில இருந்த ஒரு பொருளை அவகிட்ட நீட்டினாரு. அது ஒரு செல்போன். நேத்து நீங்க இங்க வண்டிய பிரேக் போட்டு நிறுத்துனீங்களே, அப்போ இது கீழே விழுந்துடுச்சுமா. நீங்க கவனிக்காம வேகமா போயிட்டீங்க. எடுத்து வச்சேன். வழக்கமா இந்த நேரத்துக்கு வருவீங்களேன்னு நான் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்கம்மா அப்படின்னு அவர் சொன்னாரு. அவளுடைய முகம் வியப்பால விரிஞ்சுது. அது ஒரு விலை உயர்ந்த கேமரா செல்போன். அதை எங்க காணடிச்சோன்ட்டு ஒரு நாள் முழுசும் அவ எங்கெங்கேயோ தேடி இருக்கக்கூடும். பரவசத்தோடும் அதே நேரம் இந்த பெரியவரை முந்தின நாள் தரக்குறைவா பேசிட்டோமென்ற குற்ற உணர்வோடையும் அப்படியே நின்னா. திரும்பி சென்ற பெரியவரை பார்த்து 1 மினிட் சார் அப்படின்னு நிறுத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினான். எதுக்குமா குழந்தைன்னு கனிவா கேட்டாரு அவரு. இந்த செல்போனுடைய விலை என்ன தெரியுமா? 27,000 ரூபாய். இது காணாம போயிடுச்சுன்னே நினைச்சிட்டேன். எடுத்து வச்சிருந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான். இல்லம்மா, கண்ணுக்கு முன்னாடி உங்க பொருள் கை தவறி கீழே விழுந்துச்சு. அதை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அவ்வளவுதான். நல்லா இருங்கம்மான்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னவ மெல்ல தன்னுடைய வாகனத்தை ஓட்டினா. முந்தின தினம் தான் அவரை கண்டபடி திட்டி பேசியது ரொம்ப தவறுன்னு அவ கண்டிப்பா உணர்ந்திருப்பான்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த பெரியவரை போய் சந்திச்சேன். நேத்து நடந்ததை நானும் பார்த்தேன். அந்த பொண்ணு உங்களை தரக்குறைவா திட்டி பேசிச்சு. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சு ரொம்ப மரியாதை கொடுத்தும் பேசிட்டு வர்றீங்களேன்னு நான் கேட்டேன். சிரிச்சவரு,
என் பேத்தி என்ன திட்டினா நான் கோவிச்சுக்குவேனா? நேத்து திட்டுன பொண்ணு இன்னைக்கு என்ன சார்ன்னு சொல்லுது. என்ன பேசுறோம்னு தெரியாத வயசு. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு திருப்பி திட்டுனா நான் என்ன மனுஷன்? வயசு ஏற ஏற பக்குவம், மரியாதை எல்லாம் தானா வந்துடும். குழந்தைங்க அது. சின்ன பூவு. இன்னும் கல்யாண காட்சியெல்லாம் ஆகல. எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு பெரிய மனசோட. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு மேற்கண்ட உதாரணத்தின்படி நடந்து கொள்றதுன்றது கடினமான ஒண்ணாவே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எதிரானவங்க கிட்ட கனிவா நடக்கிறதுன்றது சவாலான காரியம்தான். ஆனா, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்ன்னு ரோமர் 12:17-20 வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கிறோம்னு சிந்திச்சு பார்த்தா, நமக்கு தீமை செய்யறவங்கள எப்படி பேச முடியுமோ அப்படி பேசுறோம். ஆதங்கப்படுறோம். ஆத்திரங்களை வார்த்தையாக்கி வன்மத்தோட கலந்து வீசுறோம். ஆறாத சினம் மனசுல கொப்பளிக்குது. பழி வாங்க துடிக்கிறோம். ஏதாவது செஞ்சாதான் மனசு ஆறுதல் அடையுது. இதுவா நாம கிறிஸ்துவ கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோம்? நீ சரியா இருந்தா உனக்கு தீமை செய்யறவங்கன்னு யாரும் இருக்க முடியாது. ஆமா, எந்த தீங்கும் நம்மள அணுகாது. எல்லாம் தேவனால நன்மையா மாற்றப்படும்ன்ற விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்மள இன்னைக்கு கொஞ்சம் சுய பரிசோதனை செய்வோம். தீமைக்கு தீமை செய்யற எண்ணத்தை நாம கைவிட்டுட்டு நன்மை செய்வோம். தீமைய நன்மையினால வெல்வோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.